வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். மகளிர் கூட்டுறவு அமைப்புகளை மேம்படுத்துவதற்காக 7,708 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். நாடு முழுவதும் 779 மாவட்டங்களில் 5G சேவை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. PSLV-C-59 ராக்கெட் மூலம் புரோபா-3 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துவது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புக்காக அறிவிக்கப்பட்ட மாநில அரசின் நிவாரண உதவியை உயர்த்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. செவித்திறன் குறைபாடுடையவர்கள் பங்கேற்ற ஆசிய பசிபிக் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். மகளிர் கூட்டுறவு அமைப்புகளை மேம்படுத்துவதற்காக 7,708 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் இந்த நிதியுதவியை வழங்கியதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் 25,000த்திற்கும் மேற்பட்ட மகளிர் நலனுக்கான கூட்டுறவு அமைப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மகளிர் கூட்டுறவு அமைப்புகளின் சமூக பொருளாதார மேம்பாட்டில் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 1,00,000த்திற்கும் மேற்பட்ட பால்வள கூட்டுறவு அமைப்புகள் செயல்பட்டு வருவதாகவும் இதில் பெரும்பாலும் பெண்கள் பணிபுரிந்து வருவதாகவும் திரு அமித் ஷா கூறினார். ஊரக வளர்ச்சித்துறைக்கு நடப்பு நிதியாண்டில் 1,84,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் இதுவரை 1,03,000 கோடி ரூபாய் அளவிற்கு செலவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 1,15,00,000த்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் செயலாக்கத்தை கண்காணிப்பதற்கென புதிய செயலி ஒன்று உருவாக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் 779 மாவட்டங்களில் 5G சேவை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு பெம்மாசானி சந்திரசேகர் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், எஞ்சியுள்ள 4 மாவட்டங்களுக்கும் விரைவில் இந்த சேவை வழங்கப்படும் என்றார். இந்த சேவையை வழங்குவதற்காக 4,00,000த்திற்கும் மேற்பட்ட மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நக்சலைட் பிரச்சினை கட்டுக்குள் உள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் நக்சலைட் பிரச்சினைகளிலிருந்து 60 மாவட்டங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 2010ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் நக்சலைட் தொடர்பான வன்முறை சம்பவங்களும் 73% அளவிற்கு குறைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நக்சலைட் பிரச்சினையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கடந்த 5 ஆண்டுகளில் 4,153 கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு நித்யானந்த ராய் தெரிவித்தார். PSLV-C-59 ராக்கெட் மூலம் புரோபா-3 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துவது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று மாலை மணி 4:08க்கு செலுத்தப்படுவதாக இருந்த இந்த ராக்கெட் நாளை மாலை மணி 4:12க்கு விண்ணில் செலுத்தப்படும் என்று இஸ்ரோ கூறியுள்ளது. பங்களாதேஷில் இந்துக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை கண்டித்து மாநிலம் முழுவதும் பிஜேபி மற்றும் இந்து அமைப்பினர் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இந்த ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்க சென்ற பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் அக்கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். காவல்துறையின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக 15 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு. வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 3 லட்சம் கோடி ரூபாய். தமிழகத்திற்கு 2 புதிய வந்தே பாரத் ரயில் சேவை. தூத்துக்குடி துறைமுகத்தில் 7,000 கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள். 11 புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம். செமி கண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு. புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள்.
தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த 2 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதற்கிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல்வேறு கிராமங்களில் இன்னும் இயல்பு நிலை திரும்பவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பெஞ்சால் புயலின் கோர தாண்டவத்தால் தென்பெண்ணை ஆற்றின் வரலாறு காணாத வெள்ளத்தால் ஆற்றின் கரையோரமாக உள்ள அரசமங்கலம், குச்சிப்பாளையம் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தண்ணீர் புகுந்ததால் அப்பகுதியில் வாழும் மக்கள் தங்கள் பல்லாண்டுகளாக சம்பாதித்து வைத்த பொருட்களை வெள்ளத்தில் இழந்துள்ளனர். கிராம பகுதியில் உள்ள சிறு வியாபாரிகளும் தங்கள் விற்பனைக்காக வைத்திருந்த மொத்த பொருட்களையும் வெள்ளத்தில் அடித்துச் சென்று விட்டதாக கூறுகின்றனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட துணிக்கடை உரிமையாளர் லட்சுமி கூறுகையில், முட்டிகால் மட்டும் தண்ணி வந்து சேதம் அடைஞ்சது. ஏதோ தப்பி தவறி ஏதோ எடுத்து வச்சிருக்கோம். கொஞ்சம் பொருள் தான் தேர்ச்சு, மீதி பொருள் பூரா நஷ்டமாயிடுச்சு. வீட்டுக்குள்ளேயும் தண்ணி பூந்து பொருள் ஃபுல்லா சிலிண்டர் எல்லாம் அடிச்சு போயிடுச்சு. சாப்பாடே 3 நாளா நாங்க செய்யவே இல்லை. ஏதோ கொடுக்கற சாப்பாடை வச்சுன்னு சாப்பிட்டுன்னு இதோ இருக்கிறோம் நாங்க. தென்பெண்ணை ஆற்றின் வெள்ளத்தை முன்கூட்டியே தெரிவிக்காமல் இருந்ததுதான் கரையோரமாக உள்ள மக்களின் பாதிப்புக்கு அதிகமாக உள்ளது என்றும், அனைத்து பொருட்களையும் தற்பொழுது இழந்து நிற்கதியாக நிற்கின்றோம் என்று அவர்கள் கூறுவது வேதனையின் உச்சமாக உள்ளது. விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ். சேலம் மாவட்டத்தில் கிழக்கு சரபாங்கா ஆற்றின் தரைப்பாலம் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் காடையாம்பட்டி தாலுகாவில் கொட்டி தீர்த்த புயல் மழையால் சரபங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நூற்றுக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள், குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சர்க்கரை செட்டிப்பட்டி கிராமம், குரமச்சி கரடு வனப்பகுதியில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணை காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. கட்டி முடித்து 3 ஆண்டுகளே ஆன நிலையில் பாலத்தின் ஒரு பகுதி கான்கிரீட்டையே வெள்ளம் பெயர்த்து சென்றுள்ளது. இதனால் கிராமத்தின் போக்குவரத்து துண்டித்துள்ளதால் அப்பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள், விவசாயிகள் வெளியே எங்கும் செல்ல முடியவில்லை. உடைந்த பாலத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்து விரைவாக சீரமைத்து தரமான பாலம் கட்டி கொடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார். இதற்கிடையே விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போர்க்கால அடிப்படையில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு கூறியுள்ளது. இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் புயல் பாதிப்பு காரணமாக உயிரிழந்த மின்சார வாரிய ஊழியரின் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புக்காக மாநில அரசு அறிவித்த நிவாரண உதவி போதுமானது அல்ல என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் மட்டுமின்றி பிற மாவட்டங்களிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குறைந்தது 10,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். கரும்புக்கு ஏக்கருக்கு 1,20,000 ரூபாயும், நிலக்கடலைக்கு 33,000 ரூபாயும், பிற பணப்பயிர்களுக்கு சந்தை மதிப்புக்கு ஏற்ப 1,25,000 ரூபாய் வரையும் வழங்க வேண்டும் என்று திரு ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். மாவட்டச் செய்திகள். திருவண்ணாமலையில் மண் சரிவில் உயிரிழந்தவர்களின் உடலுக்கு மாநில அமைச்சர் திரு ஏவா வேலு இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்க்கும் பணியினை ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் இன்று ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ரஜத் சதுர்வேதி தலைமையில் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மீண்டும் மஞ்சப்பை குறித்த விளம்பர பதாகைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. விளையாட்டுச் செய்திகள். செவித்திறன் குறைபாடுடையவர்கள் பங்கேற்ற ஆசிய பசிபிக் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தொடர் ஓட்டத்தில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் பிரிவு ஈட்டி எறிதலில் ரமேஷ்குமார் வெள்ளிப் பதக்கம் வென்றார். மகளிர் டேபிள் டென்னிஸ் பிரிவில் இந்தியாவிற்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்தது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை வென்றது. ஷார்ஜாவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தொடக்க முதலே விக்கெட்டுகளை இழக்க தொடங்கி 44 ஓவரில் 137 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 138 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா அதிரடியாக ஆடி 16.1 ஓவரிலேயே விக்கெட் இழப்பின்றி 143 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிர் கூட்டுறவு அமைப்புகளை மேம்படுத்துவதற்காக 7,708 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார்.
நாடு முழுவதும் 779 மாவட்டங்களில் 5G சேவை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. PSLV-C 59 ராக்கெட் மூலம் புரோபா 3 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துவது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்படுவதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புக்காக அறிவிக்கப்பட்ட மாநில அரசின் நிவாரண உதவியை உயர்த்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. செவித்திறன் குறைபாடுடையவர்கள் பங்கேற்ற ஆசிய பசிபிக் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.